1 வீக் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ராகி லட்டு கர்நாடகா ஸ்டைலில் அண்ட் சிவ்டா ரெடி பண்ண போகிறேன். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். ஸோ உங்களுக்கு காரமாக சாப்பிட்ணும் போல தோணுச்சுன்னா சிவ்டா சாப்பிட்டுக்கலாம், ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல தோணுச்சுன்னா ராகி லட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ முந்திரி பருப்பு ஒரு 20-30 அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டேன். லைட்டாக கொஞ்சம் கோல்டனாக வர்ற அளவுக்கும் சாட்டே பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். தென் கொப்பரை தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். இதையும் வந்துட்டு நல்லா கோல்டனாக வர வரையிலும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுறதுனால இது கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு 6 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கர்நாடகாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அவங்க ஆனால் முழு கேழ்வரகு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் கேழ்வரகு மாவு வச்சு பண்ணுறேன். அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் கேழ்வரகு மாவு ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்கணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தா தான் அது நல்லா வேகும். இந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நான் ராயல் ஆர்கானிக் இந்த ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். சாதாரண ராகி மாவை விட இந்த ராகி மாவு டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குது. நல்லா வாசனை வர வரலும் இதை வறுத்துட்டேன். இது சூடாக இருக்கும் போதே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதில் வந்துட்டு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் சர்க்கரை பொடியை ஆட் பண்ணேன். வெல்லம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது. அதனால் இதை வந்து மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இதுலேயே கூட நம்ம நெய்யும் கூட போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம தனியாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாதி அளவு மட்டும் தான் நான் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணேன். ஸோ 2 வாட்டியாக போட்டு அரைச்சா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு முந்திரியும் ஆட் பண்ணி லட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். முந்திரி, கொப்பரை தேங்காய், எள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு. ரொம்பவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இதில் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நெய் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் திகட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தெரியாது நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணது. ஏன்னா குழந்தைங்க ஒரு சிலருக்கு நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால சொன்னேன். ஸோ இதை வந்துட்டு நான் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். வேர்க்கடலையை லைட்டாக கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட இதில் ஆட் பண்ணலாம். முந்திரி கூட லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது தாராளமாக 1 வாரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பல்காக பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 வாட்டி சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ நம்ம வீக்லி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பண்ணோம்னா எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன ஸ்நாக் பண்ணுறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீக்லி ஒரு 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சிவ்டா பண்ணலாம். சிவ்டா வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்கு. ஸோ இது ஆயில் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, டீப் ஃப்ரைடு கிடையாதுங்கிறதுனால இது நான் வீட்டில் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 20 to 30 மாதிரி. ஸோ கேஷ்யூஸ் வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்துட்டு ரொம்ப கோல்டனாக வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஓரளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு இதில் வந்து நான் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணுறேன். அதோட ஸ்வீட்னஸ் பிடிச்சவங்க ஆட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணுறேன். வீட்டில் வந்துட்டு கொப்பரை தேங்காய் இருந்ததுனால ஆட் பண்ணேன். ஸோ அதுவும் ஆப்ஷனல் தான்.
தென் இதில் வந்துட்டு நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு கிறிஸ்பியாக வரும். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொப்பரை தேங்காய் சரியாக ஃப்ரை ஆகலை, ஸோ அதில் நல்லா வேர்க்கடலையோடு சேர்த்து போட்டு நான் ஃப்ரை பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் வேர்க்கடலை சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் வேர்க்கடலை. ஸோ தென் வறுக்கடலை ஒரு அரை கப் ஆட் பண்ணுறேன். வறுக்கடலை ஏற்கனவே வறுத்தது தானே, ஸோ லைட்டாக வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த ஹீட்லேயே வந்து இது வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து வந்துடும். தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு, மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வரும் சிவ்டா. மிளகாப்பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெட் கலரில் வரும் சிவ்டா. அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு 1/4 டீஸ்பூன் பாதி மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் இந்த சுகர் வந்து இந்த சிவ்டாக்கு. தென் பூண்டு பொடி ஆட் பண்ணுறேன். இது உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்துட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அவல் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அவல் வந்து நான் 1.5 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு சாட்டே பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நட்ஸ் போடுறீங்களோ அந்த மாதிரி டபுள் த குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் அவல் ஆட் பண்ணலாம். இதில் இது எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வெறும் வானிலையில் கூட ரோஸ்ட் பண்ணலாம். பட் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக ஓரளவுக்கு உடைக்க வர்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா திருப்பியும் நம்ம மசாலா போட்டு இன்னொரு வாட்டி ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக வந்து அது கிறிஸ்ப் பண்ணால் போதும். ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1-2 பச்சை மிளகா ஆட் பண்ணலாம், இல்லைனா ரெட் சில்லி கூட ஆட் பண்ணலாம். தென் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வந்து கிறிஸ்பாகணும். தென் நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து மசாலாவை 1 by 1 இப்போ எண்ணெயிலே ஆட் பண்ணோன்னா அது ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மசாலா நமக்கு வந்துட்டு கரிச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இது கட்டிப்படாமல் இருக்கணும், அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிவ்டா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அது கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சிவ்டா ஆட் பண்ணோன்னா எங்கே கட்டிப்படுதுன்னு தெரிஞ்சு நம்ம அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெருங்காயம் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இன்றைக்கி நம்ம பார்த்த 2 ஸ்நாக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இந்த கிட்டத்தட்ட மிக்சரோட டேஸ்ட்டில் இருக்கும். பட் வந்து இது நான் ஃப்ரைடு. ஸோ லட்டும் பார்த்திங்கன்னா ராகியில் பண்ணியிருக்கோம். ராகி, எள்ளு, கொப்பரை தேங்காய், நட்ஸு எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்தி. பசங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ்னு எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பற்றின டென்ஷனே இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். If you like our video, subscribe our channel and click the bell button.